பாராளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் சபாநாயகர் நேற்று வழங்கிய தீர்மானத்தை விமர்சித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். 10 நிமிடங்களுக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டதுடன் மீண்டும் சபை கூடிய சந்தர்ப்பத்திலும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. அரை மணித்தியாலங்கள் பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு தடை ஏற்பட்டது. தேசிய கணக்காய்வு திருத்தச் சட்டமூலம் உள்ளிட்ட தீர்மானம் மிக்க நிதியுடன் தொடர்புடைய செயற்பாடுகள் தொடர்பில் இன்றைய சபை அமர்வில் பிரஸ்தாபிக்கப்படவிருந்தது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை தற்போதைய நிலைமைகளின் கீழ் ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் நேற்று பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார். சபாநாயகரின் நேற்றைய தீர்மானத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். இம்மால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் நீங்கள் அறிவிப்பொன்றை வெளியிட்டீர்கள். சட்டமாதிபரின் அறிக்கையையும் செயலாளரின் அறிக்கையையும் சபையில் சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்தோம். இந்த தீர்மானத்தை எடுக்கும் போது பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். எனினும் அதனை நீங்கள் சுட்டிக்காட்டவில்லை. சபாநாயகர் ஒருவர் முதல் தடவையாக இவ்வாறானதொரு நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்துள்ளார். 159 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள முடியாமை தொடர்பில் எமக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. செயலாளர் குழுவுக்கு சமர்ப்பித்து அவர்களின் 2 பரிசீலனையின் பின்னரே எனது முழுமையான அறிவிப்பை வெளியிட்டேன். உங்களது நேற்றைய தீர்மானத்தில் எவ்வித தர்க்கமும் இல்லை. அது சிறு பிள்ளைகளின் விளையாட்டுகளை போன்ற ஒன்று. சட்டமாதிபரின் அறிக்கையை சமர்ப்பிப்பீர்களா, செயலாளர் குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பீர்களா? உங்களால் தனித்து தீர்மானிக்க முடியாது. வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லையாயின் உங்கள் மீதுள்ள நம்பிக்கை அற்றுப்போகும். உங்களோடு இணைந்து செயற்பட முடியாமல் போகும். 42 கீழ் 2க்கு அமைய ஜனாதிபதியின் சார்பில் பிரதி அமைச்சர் எழுந்து பதில் கூறினார். அதற்கு பின்னர் பாராளுமன்றத்தில் பொறுப்பு கூறும் ஒருவராக பிரதி அமைச்சர் இருக்கின்றார். பரிசுத்த தன்மையை பேண வேண்டுமாயின் தற்போதைய பிரதி அமைச்சரை நீக்கி மற்றும் ஒருவரை நியமித்துக் கொள்ளுங்கள். 159 பேரை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எதுவும் இன்மையால் காலத்தை வீணடிப்பதே இவர்களின் நோக்கம். பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர முடியாது என இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரை கூறினார். மீண்டும் கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது. කරුණාකර ආසනයට යන්න. ගරු සභානායකතුමා ඔබතුමා මේ කතාන ලපයි සෙපයි කියලා කියනවා මේ. ඔව් ගරුතුමා සභාව කරගෙන යන්න කරු කතානායකතුමා. මේ මොකද්ද මේ ත්‍ස්තවාදයනේ. මේ ත්‍ස්තවාදය. මේ ත්‍ස්තවාදය. ආසන වලට යන්න. ආසන වලට යන්න. ආසන වලට යන්න. පළවෙනිම ආසන වලට යන්න. ආසන වලට යන්න. ආසනවල ගරු සභානායකතුමා මේ ලපයි සිපයි කතාවක් කතා කරනවා මේ අල්ලගෙන ඔබ ඉල්ලකොට යන්නකම් මේ ප්‍රශ්නේ මම අහන්නේ නැහැ. ඉල්ලාස් කරගන්න ඕනේ. ඉල්ලාස් කරගත්තොත් මේ ප්‍රශ්නේ මෙතුමා ඔබතුමාට කොතරම් අපහාස කළා කියලා ඔබතුමාට මෙතන පහත බහලා සභානායකතුමාගේ ලනු කාල ඔබතුමා අමාරු වෙట్లా ඉන්නේ. 30 நிமிடங்கள் எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேறினர்.